நீங்க நிறைய பேர் எனக்கு ஊழியத்துல பெரிய உத்தரவாதமே கொடுக்கறது இல்லை, என்ன பயன்படுத்துறதே இல்லை, சர்ச்சில் எல்லாம் என்ன பிரசங்கம் பண்ண விடுறதே இல்லை. உங்க வீட்டில் பண்றீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பண்றீங்களா? அதை செய்யறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஊருக்கு பிரசங்கம் பண்ணணும், தப்பு இல்லை, அந்த ஊழியம் செய்யறது தப்பு இல்லை. ஆனா கர்த்தர் உங்க வீட்டுல 2 விசுவாசியை கொடுத்திருக்காரு. ஆனா அந்த வயசு 3 வயசு தான். இப்போ அந்த விசுவாசிக்கு 2 வயசு தான். அந்த விசுவாசியை வளர்க்கிற பொறுப்பு நம்ம கையில இருக்கு. ஆண்டோட கிருபையினால தாழ்மையா நான் சொல்றேன், நான் இங்க நிறைய பிரசங்கங்களை நான் இங்க பண்றேன், எத்தனையோ போதனைகளை இங்க நான் கொடுக்குறேன். என் மனைவி இப்ப நிறைய பிரசங்கம் பண்றாங்க, சிஸ்டர்ஸ் மீட்டிங்ல அந்த ப்ரேயர்ல எல்லாம் பண்றாங்க. ஆனா பை த கிரேஸ் ஆஃப் காட், நான் பெருமைக்கு சொல்லல, பை த கிரேஸ் ஆஃப் காட், so many hours, எத்தனையோ மணி நேரங்கள் என் பிள்ளையோடு நான் உட்கார்ந்து வேதத்தை போதிக்கிறேன், வேத வசனங்களை எடுத்து உட்கார வைத்து போதிக்கிறேன். சங்கீத், இந்த வசனம் இப்படி சொல்லுது, இப்படி நடக்கணும் நீ.